ஓகே, ஓவர் 10 ஒரு பிளேயர் வந்தார், ஒரு டன்னு பண்ணலை. அவரால் மொத்த ரசிகர்களும் கடுப்பில் இருக்காங்க. ஸோ ஓவர் 10 போலிங் சரியில்லை, 10 ரனா சரியாக போடலை. ஜடேஜா ஓவரில் ஸ்வீப்லேயே 6 அடிச்சுக்கிட்டே இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் 100 போட்டால் பால் 3 பால் 3 4. ஸோ அஸ்வின் ஓவரை ஏதோ தப்பிச்சிட்டாரு. அஸ்வின் இம்பேக்ட் பிளேயராக வந்து விக்கெட் எடுக்கலனா கூட பரவாயில்ல, அஸ்வின் வந்து தப்பிச்சிட்டாரு. 15 ஓவரில் 177 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்கன்னா உண்மையாகவே மும்பைக்கு சூப்பரான ஒரு இதில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பயம் காட்டினாங்க அப்படின்னு பார்க்கலாமா லிவி? ஏன்னா பயம் அப்படின் போது மும்பை வந்து உங்களுக்கு தெரியும் எந்த டீமை வரக்கூடாது, எப்படி வேர்ல்டு கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா ஒரு பெரிய டேஞ்சரோ அந்த மாதிரி மும்பை டீம் நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா அவங்க வந்து சீசனுக்குள்ளே வந்துட்டாங்க. ரோஹித்லாம் பாருங்கள், இதுவரையும் 20 ரன் தொடவே இல்லை. ஆனால் சென்னை கிட்ட அடிச்சு தன்னுடைய ஃபார்மை திரும்ப கொண்டு வந்துட்டார். ஸ்கை ஆல்ரெடி நல்லா விளையாடிட்டு இருக்காரு. நேற்று விக்கெட்டும் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா கவரில் எக்ஸ்ட்ராவாக ஆடினார். வேற லெவல். ஸ்வீப்பில் எவ்வளோ டீப் ஃபீல்டர் நிற்க வச்சாலும் 6 அடிக்கிறாரு. ஏன்னா அது சின்ன கிரவுண்ட், அவருக்கு தெரியும் இந்த பிச்சு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி. ஸோ சென்னை அப்படின் போது சென்னையை மறந்துடுங்க அப்படின்னும் போது இந்த மும்பை டீமுடைய நெக்ஸ்ட் லெவல் கேம் எல்லாம் பார்க்கும்போது மற்ற டீமுக்கு என்ன சொல்லித்தராங்க? கண்டிப்பாக. ஏன்னா மும்பை பார்த்தீங்கன்னா இது எல்லா சீசன்லையுமே அவங்க இது மாதிரி தான் ஆடுவாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படியே கடைசியிலே இருந்துட்டு கடன்னு எப்படி மேலே வருவாங்களே தெரியல. அவங்களோட அந்த கேம் பிளானே டோட்டலாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்தாங்க. நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்கும்போது இந்த ஒரு 10 நாளுக்குள்ள பாருங்களேன், டோட்டலாக பாயிண்ட்ஸ் டேபிளே திருப்பி போட்டு இப்போ 6வது இடம் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து செம பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஏன்னா அவங்க டீம் செம ஃபார்ம். அதாவது நம்ம சொல்கிற மாதிரி அந்த 11 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதுவும் நம்ம ஒரே பிளேயர் தான் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம், ரோஹித் சர்மா. அது எப்பவும் போல் சென்னை கூட ஆடினா எல்லாரும் ஃபார்முக்கு வந்துடுவாங்க அப்படி பேசுகிற மாதிரி நேற்று ரோஹித் சர்மாவும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இப்போ மீதி இருக்கிற, அதாவது நம்ம சென்னையை தவிர்த்து மீதி இருக்கிற 8 டீமுக்குமே அது ஒரு பெரிய ஆபத்தாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக மும்பை பிளே ஆஃபுக்கு உறுதியாகும் அப்படின்றது நேற்று மேட்ச்சில் க்ளீனாக தெரியும். ஏன்னா 15 ஓவர்லேயே 170+ அடிக்கிறாங்க. மேபி சென்னை எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 30, 40, 50 ரன் அடிச்சிருந்தாலுமே அவங்கள்ட்ட இருக்கிற பேட்ஸ்மேனை வச்சு கண்டிப்பாக நேற்று சேஸ் பண்ணி ஒரு பெரிய விக்டரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி தான் இன்டர்னெட்டில் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, அதுதான் நம்ம சொல்லலாம். மும்பையை பார்த்து எல்லாருமே அலறியிருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆர்சிபி ஹோம் கிரவுண்டில் தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சாலும் அவே கிரவுண்ட் எல்லாத்துலேயுமே வின் பண்ணியிருக்காங்க. எந்த கோட்டையிலையும் போய் அடிக்கிறாங்க, வின் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹோம் கிரவுண்டில் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு ஆர்சிபி ரசிகர்களுக்கு வருத்தமாக இருந்தாலும், ஆனால் அவங்க பாதி மேட்ச் எல்லாம் செமையாக சூப்பராக ஆடி அவங்களும் வின் பண்ணிட்டாங்க.